அக்தருன் நாசி தபஸ்ஸுமன், நபி அவர்கள் கூடுதலாக புன்னகைப்பார்கள். நபி அவர்களிடத்தில் கூடுதலான புன்னகை இருக்கும். ஆனால் ரசூலாங்க யாரையும் சிரிக்க வேணான்னு தடை செய்யலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹு தொழுத பின்னால பள்ளியில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ மக்கள்லாம் பேசிக்கொண்டு பழைய ஜாகிலியா காலத்துடைய கதைகளை பேசி சிரித்து கொண்டிருப்பார்கள். ரசூலாக புன்னகைப்பார்கள் என்று வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைப்பார்கள் என்று வரும். மக்கள் சிரிக்கிறத ரசூலா தடுக்கவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிக்கிறாங்க, இவங்களும் சேர்ந்து என்ன செய்யலை, அந்த இடத்துக்கு போகவும் இல்லை, புன்னகைத்தார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறது சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல நம்ம பார்க்கிறோம். வ அஹ்ஸனுஹும் பிஷ்ரன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் ஒரு இன்முகத்தோடும் நல்ல இங்கிதமாகவும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், நடந்து கொள்வார்கள். மா அன்னஹு கான முத்தவாசிலல் அஹ்ஸாபி என்று அந்த புத்தகத்தில் வந்திருக்கும். முத்தவாசிலல் அஹ்ஸானி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் கவலையுடையவர்களாகவும் தாயிமல் ஃபிக்ர், தொடர் சிந்தனையுடையவர்களாகவும் இருந்தார்கள் என்ற ஒரு பகுதி போட்டிக்கிறாரு. ஆனால் இது பிழை என்ற ஒரு குறிப்பு என்ன செய்து இடம்பெற்றிருக்கிறது. ரசூலாங்க தொடர் கவலை தொடர் ஃபிக்ரோடு இருந்தார்கள் என்ற அந்த வார்த்தை சூஃபித்துவ வார்த்தை. இது என்ன சூஃபித்துவ முத்தவாசிலல் அஹ்ஸானா, இந்த உலகத்திலோட ஈடுபாடு இல்லாமல் தொடர் எப்போது பார்த்தாலும் கவலை தான் ரசூலாவோட வாழ்க்கையில் என்ன செய்யும் இருக்கும். அதே போல் தாயிமல் ஃபிக்ர், எப்பயும் அந்த தாயிமல் ஃபிக்ர்ன்றது ப்ரெசென்ட்ல இருக்கிறது இல்லை. அதான் தாயிமல் ஃபிக்ர்ன்றது. எப்பயும் சிந்தனையோடு இருப்பாங்கன்னா முன்னால் என்ன சொல்கிறோன்னு விளங்காது. அவர் எப்போ இன்னொரு சிந்தனையில் என்ன செய்வார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பான்னு. அந்த வார்த்தை என்னது குர்ஆன் சொன்னால வந்த வார்த்தை அல்ல, இது சூஃபித்துவ வார்த்தை அப்படின்னு சொல்லி குறிப்பு என்ன செஞ்சு இடப்பட்டி, அதான் என்னது சரியானது. அப்போ அந்த வகதியை மட்டும் நம்ம தவிர்த்து பார்த்தோம்னா ரசூலுல்லாஹ் நிறைய புன்னகைக்கூடியவர்களாக இருந்தார்கள், இங்கிதமானவர்களாக இருந்தார்கள். வக்கான யுஹிப்பு தீப், நறுமணத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயக்ரஹு ரிஹல் கரிஹா, மோசமான வாசங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால ஒரு தேனையே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தனக்கு வானா என்று சொல்லிக்கின்ற வேண்டாம் என்று சொன்னார்கள் செய்தி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தனக்கு அந்த தேனே வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி நம்ம பார்க்கிறோம். இப்போ யஸ்தலிஃபு அஹ்ல ஷரஃப், கண்ணியமானவர்களோடு நல்ல கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இணைந்து நடப்பார்கள், மிகவும் இணைந்து நடப்பார்கள். வயுக்ரிமு அஹ்லல் ஃபதுல், சிறப்புடையவர்கள் தகுதியுடையவர்கள் யாராக இருந்தால் ரசூலுல்லாஹ் அவங்களுக்குரிய சங்கை என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள். வலா யத்வி பிஷ்ரஹு அன் அஹதின் வலா யஜ்ஃபு அலைஹி, எப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராக இருந்தாலும் தன்னுடைய இங்கிதத்தை தவற விட மாட்டார். இன்முகத்தோடு நடக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவற விட மாட்டார்கள். யார் மீதும் கடினமாக ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, நடந்து கொள்ள மாட்டார்கள். யரல் லஅபல் முபாஹ் ஃபலா யுன்கிருஹு, அதாவது அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளை ரசூலுல்லாஹ் கண் முன்னால் நடப்பதை காண்பார்கள். ஒரு நாள் அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, தடுக்க மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டதா செய்தி வராது, ஆனால் நபி அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தடுக்க மாட்டார்கள். யம்ஸஹ் வலா யகூலு இல்லா ஹக்கா, நிறைய நகைச்சுவையாக நடப்பார்கள், ஆனால் உண்மையை தவிர வேறு எதனையும் சொல்ல மாட்டார்கள். வா யக்பலு மஅதிரத்தல் முஅ்ததிரி இலைஹி, யாராவது காரணம் வந்து சொல்லிட்டாங்கன்னா என்ன ரீசனால தான் இப்படி நடந்து கொண்டே என்று சொல்லிட்டாங்கடா, அதுல ரசூலுல்லாஹ் துருவி என்ன செய்ய மாட்டாங்க, ஆய்வு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் கூட அதை கண்டிச்சுக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அப்படி ஒரு பண்பு ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்தது. யாராவது காரணம் சொல்லிட்டா யத்ததிரூன இலைக்க, அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, அவங்கள்ட்ட வந்து காரணம் சொல்றாங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்குற அஃபல்லாஹு அன் கலிமா அதின் தலஹும், நீங்க எப்படி மன்னிப்பீங்க, ஏன் அவர்களுக்கு நீங்கள் அனுமதித்தீங்க, அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பானாக, எப்படி அவர்களை நீங்கள் அனுமதித்தீர்கள் என்று கேட்கலாம். ரீசன் சொன்னோடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிடறாங்க, விட்டு விடுகிறார்கள். இந்த பண்பு ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன செஞ்சது இருந்தது. ஆனால் ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரீசன் கூடுதலாக விருப்பமானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். உங்களிலே மிகவுமே காரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் விருப்பமானவன் யாரு, அல்லாஹு தஆலா. தனக்கு காரணம் சொல்லப்படுறது அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் நான் இதனால தான் செஞ்சேன், நான் இதனால தான் செஞ்சேன் என்று தனக்கு காரணம் சொல்லப்படுவதை இறைவன் என்ன செய்கிறான், விரும்புகிறான். காரணம் அவன் அடிமைன்னு அர்த்தம், அவன் பணிகிறான் என்று அர்த்தம், தன்னை ஏற்றுக்கொள்கிறான் அர்த்தம். அப்படி என்று சொல்லி ஹதீஸில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை விளக்கம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்ற செய்தியை புகாரில் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹு அபீதுன் வ இமா, நிறைய அடிமைகள் இருந்தார்கள், அடிமை பெண்கள் இருந்தாங்க ரசூலுல்லாஹ்களுக்கு. லா யர்தஃபி அலைஹிம் ஃபீ மஅகலின் வலா மல்பஸ், எப்பொழுதும் உடையிலேயோ உணவிலேயோ அவங்களுக்கு மேலான ஒரு உயர்வு காட்டணும்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்ததில்லை, அவர்களிடத்தில் ஒரு உயர்வு காட்டியது கிடையாது. சமமாகவே என்ன செஞ்சாங்க, அவங்க சாப்பிட்றதுல அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாங்க, அவர்கள் சாப்பிடுவதில் இவர்கள் என்ன செய்தார்கள், சாப்பிட்டார்கள். ஆ குலு கமாய குலுல் அப்த், ஒரு அடியான் எப்படி ஒரு அடிமை எப்படி சாப்பிடும் அது மாதிரி தான் நானும் என்ன செய்கிறேன், சாப்பிடுகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது வார்த்தையிலே ரசூலுல்லாஹ் அதை சொல்லிக்கிறாங்க. லா யம்தி லஹு வக்துன் ஃபீ கைரி அமலின் லில்லாஹ் அவ் ஃபீமா லா புத்த லஹு வலி அஹ்லிஹி மின்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எந்த நேரமும், இதெல்லாம் ஹதீஸ்ல வந்த வார்த்தை இல்லை, ஹதீஸ்ல வந்த வார்த்தைக்கு நான் சொல்லிட்டேன், நம்பர்கள் சொல்லிடுவேன். லா யம்தி லஹு வக்துன், பொதுவான ஹதீஸ்ல எடுத்த வார்த்தைகள். லா யம்தி லஹு வக்துன் ஃபீ கைரி அமலின் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அமல் செய்கின்ற நேரம் அல்லாஹ்வோட காலம் கழிந்ததில்லை. ஒன்றில் அமலாக இருக்கும், அல்லது அவசியமான வேலையாக இருக்கும், அல்லது குடும்பத்து வேலையாக இருக்கும்.
இதை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீணாக என்ன செய்வதில்லை, கால நேரத்தை கழிப்பது இல்லை. ரஅல் கனம, ஆடு மேய்ப்பவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். மாமின் நபியின் இல்லா வகதர் ஆஹா, எல்லா நபிகளும் ஆடு மேய்த்தவராகவே இருந்திருக்கிறார்கள் என்று வேற ரசூலாக என்ன செய்தாங்க சொன்னார்கள். அந்த செய்தி புகாரியில் நம்ம பார்க்கிறோம். 2262 இலக்கம். அதே போல வசூயிலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டது அன் ஹுலுகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு எப்படி இருந்தது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க ஃபகாலத் கான ஹுலுகுல் குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாக எது இருந்தது, குர்ஆன் தான். குர்ஆன் தான் அவனோட வாழ்க்கையாக என்ன செய்தது இருந்தது. யக்லப் லிகலபிஹி வ யர்தா லிரிதாஹு, அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் ரசூலோட கோபம் இருக்கும், அல்லாஹ்வுக்காக வேண்டிய நபியர்களுடைய திருப்தி இருக்கும். வஸஹ அன் அனஸ் இப்னு மாலிக், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக சரியான ஒரு ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் வருகிறது. என்னன்னு சொன்னால் கால மா மசிஸ்து தீபாஜன் வலா ஹரீரன் அல்யன மின் கஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஹதீஸ். ரசூல் அதாவது மா மசிஸ்த், நான் தொட்டது இல்லை, தீபாஜ் பட்டுல உயர் வகை, அப்படி ஒரு பட்டு, பட்டுன்றது மென்மை, அப்படி உயர் வகை பட்டை நான் தொட்டதும் இல்லை, சாதாரண பட்டை நான் தொட்டதும் கிடையாது. அல்யன மின் கஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையுடைய மென்மை போன்று நான் ஒரு மென்மையான ஒரு கை, இந்த ஒரு பட்டை தொட்டது கிடையாது. அவ்வளோ ரசூலோட கை என்ன செய்யும், மென்மையாக இருக்கும். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கை பிடித்தா என்ன செய்யும், பலமாக இருக்கும் என்ற செய்தி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. மென்மையாக இருக்கும், ஆனால் பிடி என்ன செய்யாது, அதாவது பலமற்ற ஒரு பிடியாக இருக்காது, அது பிடியும் என்ன செய்யும், பலமாக இருக்கும்.